அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருள் வழங்கும் இந்த யூபிலி ஆண்டில் லூர்து தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் இறைவனின் ஆசி கூறுவதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் அகில உலக திரு அவை அனைத்திற்கும் அரசரான இயேசு ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்து அரசர் பெருவிழா என்று மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி திளைக்கிறோம். அந்த அரசருடைய அரசாட்சியின் கீழ் வாழ்கின்ற உயர்ந்த குடிமக்களாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாக, அரச குருத்துவ திருக்கூட்டமாக, கடவுளுக்கு சொந்தமாக வாழ்வதற்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஆண்டவர் பெயரால் ஆசி கூறுகிறேன். அன்புக்குரியவர்களே, யூபிலி ஆண்டில் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற அழகான அறிவிப்பு ஆணையினுடைய சிந்தனைகளை இந்த நாட்களில் உங்களோடு நான் பகிர்ந்து வருகிறேன். இந்த அறிவிப்பு ஆணையில மிக முக்கியமான ஒரு பகுதி ஹோப் என்பதற்கான விளக்கத்தையும், இந்த நம்பிக்கையின் பயணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அறிவுறுத்துவதையும் இந்த நாளில் சிந்திப்பதற்குன்பாக எத்தனையோ பேர் திருப்பயணங்களை ரோமையை நோக்கி மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலே லட்சக்கணக்கான பேர் ரோமையில் இருக்கின்ற 7 ஆலயங்களையும் அங்கிருக்கின்ற புனித இடங்களையும் தரிசித்து புனிதருடைய பெயரால், தாய் மரியாள் பெயரால் இறைவனுடைய ஆசிரை இந்த நாட்களில் பெற்று வருகிறார்கள். இந்த நாளிலே நான் கிறிஸ்து பெருவிழாவை, கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை பற்றி யோசிக்கின்ற பொழுது, புனித பேதுருனுடைய சதுக்கத்தில், ரோமையில் இருக்கிற வத்திக்கான் இருக்கிற இடத்துல சென்ட் பீட்டர் ஸ்கொயர் என்று சொல்லப்படுகிற பேதுரு சதுக்கம் இருக்கிறது. அந்த சதுக்கத்தின் மையமாக இருப்பது ஒரு உயர்ந்த கல் தூபி என்று சொல்கிறோம். ஒரு சின்னம் இருக்கிறது, அழகான சின்னம். இந்த சின்னத்தை பற்றி ஒரு வரலாறு உண்டு. ஏறக்குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக எகிப்து நாட்டில் ஹெலியோபோலிஸ் என்ற இடத்துல சூரிய கடவுளுடைய ஆலயம் இருக்கிறது. ரா என்று சொல்லப்படுகிற சூரிய கடவுள். அந்த கடவுளுடைய ஆலயத்தில் இந்த உயர்ந்த ஒரு கல் தூண் அல்லது தூபி அப்பொழுது இருந்த பார்வோன் மன்னனால் அமைக்கப்பட்டது. 4500 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்டது. ரோமையினுடைய ஆட்சி பல்வேறு இடங்களிலே பரவி கிடந்த நேரத்தில் ரோமையில் ஆட்சி செய்த கலிகுலா என்ற கொடுங்கோல் பேரரசு என்ன செய்கிறான், இந்த தூபியை, கல் தூணை அவன் ரோமைக்கு கொண்டு வருகிறான். ஏறக்குறைய கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு கிபி 37ஆம் ஆண்டு நீரோ சர்க்கஸ் என்று சொல்லப்படுகிற நீரோ மன்னனால் ஒரு சர்க்கஸ் வினோத விளையாட்டு நியமிக்கப்பட்ட இடத்துல இந்த தூபியை அவன் நிறுவுகிறான். கிபி 37ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு அந்த தூபியை பார்க்கின்ற பொழுது அந்த தூபியினுடைய உச்சத்துல சூரிய கடவுளுடைய அடையாள சின்னமாக ஒரு தங்க நிறத்தில் இருந்த ஒரு பந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்தது. சூரிய கடவுள் விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்றவர் என்ற அடையாளத்திலே அப்படிப்பட்ட ஒரு கோலகமாக, ஒரு பந்தாக தங்க நிறத்தில் சூரிய கடவுளுடைய அடையாளம் அந்த தூபியிலே பொறிக்கப்பட்டிருந்தது. 1586 அப்பொழுது ஆளுகை செய்த திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்டஸ் என்ன செய்கிறார், இந்த வத்திக்கானை நியமனம் செய்கின்ற பொழுது இந்த தூபியை, கல் தூணை இந்த பேதுரு சதுக்கத்திற்கு கொண்டு வந்து நிறுவுகிறார். இந்த நிறுவப்பட்ட இந்த தூணை பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய 145 அடிகள் உயரம் உள்ளது. அப்படிப்பட்ட அழகான ஒரு தூபி இந்த பேதுரு சதுக்கத்திலே மைய இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த தூபியினுடைய அடிப்பகுதியில் 2 விதமான அழகான வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் லத்தீன் மொழியில் இருக்கிற வார்த்தைகள் கிறிஸ்டூஸ் வின்சித், இயேசு வெற்றி கொண்டார், ஜீசஸ் ஹஸ் கான்கர்ட் என்ற வார்த்தை. கிறிஸ்டூஸ் ரெக்னாத் என்ற வார்த்தை, இயேசு இன்றும் ஆட்சி செய்கிறார், கிரைஸ்ட் நவ் ரூல்ஸ் என்ற வார்த்தை. மூன்றாவதாக கிறிஸ்துஸ் இம்பெராத் என்ற வார்த்தை,
கிறிஸ்துஸ் இம்பெராத் என்று சொன்னால் கிரைஸ்ட் நவ் ரெயின்ஸ் சுப்ரீம் என்ற வார்த்தை. இயேசு அவர் நிலையான உயர்வான ஆட்சியை இன்றும் கொடுத்து கொண்டிருக்க என்பதுதான் வார்த்தைகள். கிறிஸ்துஸ் வின்சித், கிறிஸ்துஸ் ரெய்னாத், கிறிஸ்துஸ் இம்ப்ராவித் என்ற இந்த 3 லத்தீன் வார்த்தைகள். இயேசு அவர் வெற்றி கொண்டார், இயேசு இன்று ஆட்சி செய்கிறார், இயேசுவின் ஆட்சி உயர்ந்தது, அதைவிட மீள முடியாது எதுவுமே என்பதுதான் இந்த லத்தீன் வார்த்தைகளுடைய அர்த்தமாக இருக்கிறது. இரண்டாவது அங்கு பொறிக்கப்பட்ட அழகான வார்த்தை the lion of Judah has conquered என்ற வார்த்தை. the lion of Judah has conquered, யூதாவின் சிங்கம் வெற்றி கொண்டார் என்ற வார்த்தை. எனவே இன்று கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது இங்கு சூரிய கடவுள் உயர்வானவராக இருந்த இடத்திலே இந்த தூபியினுடைய உச்சத்திலே இயேசு ஆண்டவருடைய சிலுவை சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தை வெற்றி கொண்டிருக்கிறார். இந்த வெற்றி பெற்ற அரசர் இன்றும் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆட்சி உயர்வானது, மாட்சிமை பொருந்தியது என்பதைத்தான் இந்த தூபி நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை அகில உலக திருச்சபை மகிழ்வோடு கொண்டாடுகின்ற பொழுது இந்த அரசருடைய ஆட்சி தான் நிலையானது. இந்த அரசருக்கு ஒரு குறிப்பிட்ட நாடோ இடமோ அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதல்ல, அல்லது குறிப்பிட்ட நேரத்திற்கு காலத்திற்கு சொந்தமானவர் அல்ல. எல்லா இடங்களுக்கும் சொந்தமானவர், எல்லா நேரத்திலும் ஆட்சி செய்யக்கூடியவர். இவரிடம் படைபலம் இல்லை. அவர் வாழ்ந்த பொழுது ஒரு நாட்டில் குறிப்பிட்ட இடத்தில் அவருக்கான படைவீரர்கள் இல்லை, ஆனால் அவருக்காக வாழ்கின்றவர்கள் கோடிக்கணக்கானவர் இருக்கிறார்கள். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆட்சி என்பது நிலையானது, நிரந்தரமானது, நிம்மதியை தரக்கூடியது, நிறை மகிழ்வை தரக்கூடியது, மன அமைதியை உருவாக்கக்கூடியது, சமதர்மத்தை உருவாக்கக்கூடியது, எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய சூழலை உருவாக்கக்கூடியது இயேசுடைய அரசாட்சி. எனவே அந்த அரசாட்சியின் கீழ் நாம் அந்த சிலுவையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஜூபிலி ஆண்டிலே நமக்கு அழகான திருத்தந்தை கொடுத்திருக்கிற இந்த ஆணை, அறிவிப்பு ஆணையம். இதிலே கடந்த வாரத்திலே நாம் தொடக்க உரையை சிந்தித்தோம். 2 4 எண்கள் வரைக்கும் எ நோட் ஆஃப் ஹோப் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த எதிர்நோக்கினுடைய ஒரு சிறிய விளக்கம். இந்த சிறிய விளக்கத்திலே அவர் குறிப்பிடுவது எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்று அழகாக ஆரம்பிக்கின்ற திருமடல்ல ஏன் ஏமாற்றம் தராது என்று சொன்னால், நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு நம் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ளது. நாம் பெற்றுள்ள தூய ஆவி வழியாக, எனவே தூய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த தூய ஆவியினுடைய வழியாக, அவருடைய துணையாக, அவருடைய ஆற்றலாக கடவுளுடைய அன்பு நம் உள்ளத்திலே பொழியப்பட்டிருக்கு என்பதை அழகாக தூய பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய கடிதம் 5ஆம் அதிகாரம் 5 குறிப்பிடுகின்ற பொழுது இவர் இப்பொழுது ரோமை மக்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கிறார். இதுவரைக்கும் அவர் ரோமையின் ஆளுகைக்கு உட்பட்ட கிழக்கு பகுதியில கீழே நாட்டு பிரிவிலே அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். இப்போ ரோம் எந்த அரசன் அந்த அகில உலகத்தை ஆளுவதற்கான முனைப்பில் இருக்கிறானோ அந்த இடத்திலே பணி செய்கிறார். அந்த மக்களுக்கு துணிச்சலை கொடுக்கிறார். இங்கு இந்த ஆட்சி என்பது முடிவுற வேண்டிய ஆட்சி, ஆனால் முடிவில்லாத ஒரு ஆட்சி என்பது இயேசு கொடுத்த சிலுவை மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக கிடைத்திருக்கிற ஆட்சி மட்டும்தான். எனவே இந்த ரோமையில் இருக்கிற அன்பு மக்கள் அந்த சிலுவையினுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதல் மீது நம்பிக்கை கொண்டு அவர்கள் எதிர்நோக்கி ஏமாற்றம் தராது என்ற சிந்தனையிலே வாழ வேண்டும் என்ற துணிச்சலான, சவால் நிறைந்த, போராட்டம் நிறைந்த ஒரு செய்தி இந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே திருத்தந்தை அவர்கள் இந்த அழகாக அந்த படிப்பினை எடுத்துக்கொண்டு அவர் பேசுகின்ற பொழுது இந்த எதிர்நோக்கு என்பது பவுலடியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. இது வெறுமனே எதிர்நோக்கு என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்ற தாழ்வுகள், வாழ்வினுடைய மகிழ்வு தருணங்கள் அல்லது துன்பகரமான நேரங்கள், அப்படிப்பட்ட மாறி வருகின்ற மனித வாழ்க்கையில ஒரு சில நேரத்தில் தளர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையிலே இது போராட்டமானது. இதிலே சங்கடங்களும் இருக்கும், இடர்பாடுகள் இருக்கும், துயரங்களும் இருக்கும், துன்பங்களும் இருக்கும், நோய்களும் இருக்கும். ஆனால் எப்படிப்பட்ட நேரத்தில் எதிர்நோக்கை முன்னிறுத்தி வாழ வேண்டும் என்று பவுலடியார் கற்றுத்தருகிறார் என்று சொல்லி திருத்தந்தை அவரை பற்றி குறிப்பிடுகிறார். என் இயேசுவிடமிருந்து, கடவுளிடமிருந்து என்னை பிரிப்பது எது என்று அவர் கேட்பார். என்னை பிரிப்பது எது? யாராலும் என்னை பிரிக்க முடியாது. அது துன்பமோ, துயரமோ, பசியோ, பட்டினியோ, இடர்பாடுகளோ, நெருக்கடிகளோ அல்லது மற்றவருடைய தொந்தரவுகளோ, தொல்லைகளோ, எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்ற
அழகான வார்த்தையை பயன்படுத்தி துன்பத்தின் வழியாக, தன்னுடைய பாடுகளின் வழியாக, இந்த நற்செய்தி பணியில் நாம் சந்தித்த இடர்களின் வழியாக அவர் நம்பிக்கையினுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பவுலடியார் குறிப்பிட்ட வார்த்தையிலே அவர் பேஷன்ஸ் சொல்லப்படுற பொறுமை எதிர்நோக்கி இருக்கிறது. பொறுமை வேண்டும். உடனடியாக தடாலடியாக எதுவுமே நடந்து விடாது. இது ஒரு பரபரப்பான உலகம், படபடப்பான உலகம், வேகமான உலகம். இந்த வேகமான உலகத்தில் விரக்திகளும் நெருக்கடிகளும் சோதனைகளும் வேதனைகளும் உண்டு. ஆனால் பொறுமையாக எதிர்நோக்கி நாம் நிறைவேற்றுவதற்காக, எதிர்நோக்குவதை பெற்றுக்கொள்வதற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இது தூய ஆவியினுடைய கொடைகளில், கனிகளில் ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த எதிர்நோக்கும் இந்த பொறுமையும் இணைந்து நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் உதவ வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை அழகாக இந்த எதிர்நோக்குக்கான ஒரு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து அவர் 5 மற்றும் 6 இந்த எண்களிலே அவர் பேசுகின்ற பொழுது ஜேர்னி ஆஃப் ஹோப் என்று சொல்கிறார். ஜேர்னி ஆஃப் ஹோப் என்று சொன்னால் ஒரு நம்பிக்கையினுடைய திருப்பயணம். எனவே ஒவ்வொரு யூபிலியிலும் திருப்பயணம் என்பது ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. இந்த திருப்பயணத்தை பற்றி அழகாக அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, கடந்த காலங்களிலே 1300 இந்த முதலாக ஜூபிலி ஆரம்பிக்கின்ற பொழுது மக்களுடைய எழுச்சி திருப்பயணம் ரோமையை நோக்கி வந்தது என்று சொல்லுகிறார். அதற்கு முன்பதாக நாம் திருப்பயணம் என்று சொன்னால் லத்தீன் மொழியில பெர் ஆஜர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பெர் ஆஜர் என்று சொன்னா ஒரு அர்த்தம் கிராசிங் த லேண்ட், அதாவது கிராசிங் த ஃபீல்டு என்று சொல்கிறார்கள். கிராசிங் த ஃபீல்டுன்னு சொன்னா வயல்களை கடப்பது, நிலங்களை கடப்பது, புவிப்பரப்பை கடந்து செல்வது என்ற அர்த்தம். நாம் இருக்கிற நிலத்தை, மண்ணை, வயலை கடந்து செல்வதற்கு பெர் ஆஜர் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கிராசிங் த பார்டர் என்று சொல்லுவோம். பார்டர் கடக்கிறது, எல்லைகளை கடக்கிறது. நம்முடைய எல்லை இருக்கிறது, எல்லைகளை கடந்து செல்வது. வயல்களை கடந்து சென்றாலும் அல்லது நிலங்களை கடந்து சென்றாலும் எல்லைகளை கடந்து சென்றாலும் நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் செய்கிறோம். எனவே திருப்பயணம் என்ற வார்த்தை இந்த பெர் ஆஜர் என்ற வார்த்தையிலும் வருகிறது. எனவே திருத்தந்தை அவர்கள் இதை குறிப்பிடுகின்ற பொழுது நாம் பயணம் செய்கிறோம். பயணம் செய்கின்ற பொழுது ஒரு வாழ்க்கையினுடைய மாற்றம் கிடைக்கிறது, மனமாற்றம் கிடைக்கிறது. நாம் அடுத்தவரோடு கைகோர்த்து திருப்பயணம் செய்கிறோம். இந்த பயணத்தின் வழியாக நிறைய சிந்தனை மாற்றங்களும், எண்ண மாற்றங்களும், வாழ்க்கை மாற்றங்களும் நமக்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒவ்வொரு பயணத்தின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? ஒருவரோடு பழகுகிறோம். இந்த எல்லைகள் என்பது நாம் வைத்திருக்கிற எல்லைகள். இந்த எல்லைகளை கடந்துவது மட்டுமல்ல, நாம் சந்திக்கின்ற எல்லைகள், மனிதன் போட்டிருக்கிற எல்லைகள், மனிதன் போட்டிருக்க தடைகள். ஒருவேளை இனமாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், மொழியாக இருக்கலாம், கலாச்சாரமாக இருக்கலாம், அல்லது ஜாதியாக இருக்கலாம், நாம் சந்திக்கிற எந்த தடையாக இருக்கலாம். ஆனால் ஒரு திருப்பயணத்தின் வழியாக இதையெல்லாம் நாம் கடந்து செல்கின்ற பொழுது வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் கிடைக்கிறது, புதிய பாதை கிடைக்கிறது, புதிய வழிமுறை கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு திருப்பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாம் இயற்கையின் அழகை சந்திக்கிறோம், இயற்கையை பாராட்டுகிறோம், இயற்கையை பாதுகாக்கவும் அதை பேணவும் நாம் நம்பிக்கை மேற்கொள்கிறோம். அதை பாராட்டுகிறீர்கள், அதை படைத்த இறைவனை நீங்கள் அவருக்கு நன்றி சொல்கிறீர்கள். எனவே இயற்கையின் வழியாக ஒரு அழகான வெளிப்பாடு கிடைக்கிறது. வெளிப்பாடு என்ன? மாபெரும் இயற்கை உருவாக்கிய கடவுள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கிறது. நம்பிக்கை மட்டுமல்ல, அவருக்கு நாம் அவருடைய திட்டத்திற்கு அடிபணிந்து வாழ வேண்டும், கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற உணர்வையும் நாம் இந்த திருப்பயணத்தை பெற்றுக்கொள்கிறோம். எனவே ஒவ்வொரு திருப்பயணமும் நமக்கு வாழ்க்கை மாற்றங்களையும், மனமாற்றங்களையும், ஒப்புரவையும், பாவ மன்னிப்பையும் கொண்டு வர வேண்டும் என்ற செய்தியைத்தான் திருத்தந்தை ஜேர்னி ஆஃப் ஹோப் என்பதன் வழியாக அழகாக தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் கூட பார்க்கிறோம், நம்முடைய அருமையான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வேளாங்கண்ணியை நோக்கி அல்லது புனித திருத்தலை நோக்கி நடைப்பயணம் மேற்கொள்ளி பார்க்கிறோம். இந்த நடைப்பயண நேரத்தில் அவர்கள் இந்த வேதனையாக பயணம் செய்கிறார்கள். லட்சக்கணக்கான பேர் பயணிப்பதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படுவதில்லை. எதிர்நோக்கு நாங்கள் இந்த திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும், அன்னையை தரிசிக்க வேண்டும், அன்னையினுடைய பரிந்துரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக எடுக்கின்ற நோன்பு அனுசரிப்புகள், ஒருத்தல் முயற்சிகள், ஜெபங்கள், திருப்பலிகள், உறவு கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒரு பக்கம் அவளுக்கு வழி நடத்துகிறது. இந்த பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஏராளமான பேர் சந்திக்கிறார்கள். உணவை பற்றியோ, உடையை பற்றியோ, இருப்பிடத்தை பற்றியோ அல்லது ஓய்வை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படுவதில்லை. எதிர்நோக்கு அவர் முன்னோடு இருக்கின்ற பொழுது அதை நோக்கி பயணிக்கிறார்கள். கடவுள் பராமரிக்கிறார், உணவு கொடுக்கிறார்,
நிழலாக வருகிறார், தண்ணீராக வருகிறார், அவளுக்கு உறவாக வருகிறார், நிறைய மனித உறவுகளை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நடைப்பயணத்தை மேற்கொண்டவருடைய அனுபவத்தை கேட்டு பார்த்தா தெரியும், நாங்கள் அம்மாவை நோக்கி பயணம் செய்கிறோம், ஆண்டவர் நோக்கி பயணம் செய்கிறோம். இந்த வழியிலே அவர் எங்களை பார்த்து கொள்வார், எங்களை பராமரிக்கிறார், எங்களுக்கு உணவு கொடுப்பார், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் தங்குவதற்கு கூட நாங்கள் கவலைப்பட்டது கிடையாது. எல்லா இடங்களிலும் கடவுள் எங்களுக்கு முன்பாக தயாரித்து கொண்டிருக்க என்று சொல்வார்கள். எனவே இந்த ஜூபிலி ஆண்டினுடைய திருப்பயணம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலுமே நாம் கடவுளை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அதிலே ஏற்படுகிற அசௌகரியங்கள் அல்லது குறைபாடுகள் அல்லது இல்லாமைகள் எதுவாக இருந்தாலும் அவர் பராமரிக்கின்ற கடவுள், அவர் பாதுகாக்கின்ற கடவுள், அவர் போஷிக்கின்ற கடவுள், அவர் உணவு கொடுக்கிற கடவுள், அவர் எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிற கடவுள். எனவே அந்த நிலையில் ஒருவேளை துன்பங்களும் துயரங்களும் இடர்பாடுகளும் நெருக்கடிகளும் அல்லது பல்வேறு நிலையில் சோதனைகளும் நமது வாழ்க்கையிலே உருவாகின்ற பொழுது திருத்தந்தை சொல்வது போல முன்னிருக்கின்ற இலக்கை நோக்கி பயணிங்கள். இலக்கு என்பது சிலுவை தான். இந்த யூபிலி ஆண்டில் லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் சிலுவை நோக்கி பயணம் செய்வார், எருசலேமை நோக்கி பயணம் செய்வார். அந்த சிலுவை பயணத்துல இறுதியாக அந்த சிலுவையில் இருப்பது வெற்றி. அந்த வெற்றியின் ஆண்டவர் இன்றும் ஆட்சி செய்கிறார். வெற்றியின் ஆண்டவருடைய ஆட்சி என்றைக்குமே முடிவு இராது என்று சொல்லப்பட்டது போல அந்த இலக்கை நோக்கி நமது பயணங்களை மேற்கொள்வோம். இந்த நாட்களிலே நம்முடைய ஒருவேளை நாம் மேலை நாடுகளுக்கு அல்லது ரோமைக்கு சென்று 7 ஆலயங்களை தரிசிப்பதற்கான திருப்பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் வசதியும் உங்களுக்கும் எனக்கும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு மறை மாநிலத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஆலயங்கள், திருத்தலங்கள் அல்லது அங்கிருக்கிற பேராலயங்கள் இதற்காக குறித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு கொஞ்சம் நாம் சிரமம் எடுத்து நாம் பயணம் செய்து நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று ஆண்டவருடைய தூய்மையை நாம் பெற்றுக்கொள்வோம். தூயாவின் வழியாக தூய்மை பெற்றவர்களாக, நன்மை நிறைந்தவர்களாக, ஒப்புரவு செய்கின்ற மனிதர்களாக, ஒருவரோட உறவுகளை பலப்படுத்துகின்ற மனிதர்களாக, ஆண்டவர் நோக்கி என்னாலும் வாழ்கின்ற மக்களாக மாறுவதற்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கடவுளுடைய ஆசீர் உங்களுக்கு என்றுமே தங்குவதற்கு நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்து அரசாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட நிறை சமாதானமும் நிறை மகிழ்வும் உங்கள் குடும்பங்களில் நிறைவாக கிடைக்க இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து அரசருடைய மாபெரும் பெருவிழாவை, அகில உலக திருவை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது இந்த அரசருடைய ஆட்சியிலே நாங்கள் அமைதியையும் நிறை அன்பையும் நிறை ஒற்றுமையும் நிறைவான வாழ்வையும் வளங்களையும் பெற்று அவருடைய ஆட்சிக்குரிய மக்களாக, அவருடைய குரலை கேட்டு பின்தொடர்கின்ற மந்தைகளாக நாங்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் எங்களுக்கு உதவி செய்தருளும். இவைகளெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். நன்றி.